ஃபுல்லாவே பாய்ஸ் ஸ்கூல் வேற. இவனுக்கு வந்து இவன் ஏன் இந்த மாதிரி சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒருவேளை விளையாட்டுக்கு செய்யறானான்ற ஒரு திங்கிங்ல இருந்துட்டாங்க. ஏன்னா அவன் நார்மலா சிரிச்சுக்கிட்டு அந்த மாதிரி தான் இருந்திருக்கான். பட் வந்து பேசுறத குறைச்சிட்டான். ஆனா பேசும்போது கூட அவனோட வாய்ஸ் வந்து சாஃப்டா ஆக்கி பேச ஆரம்பிச்சிருக்கான். அப்ப இவங்க ஸ்கூல்ல வந்து ஒரு சார் இருந்திருக்காரு. அவரும் இந்தியன் சார் தான். இந்த பையனும் இந்தியன் பையன் தான். சோ அந்த சார் வந்துட்டு அந்த சாருக்கு இவனை வந்து சின்ன பிள்ளையிலேருந்து தெரியும். ஏன்னா அவங்களோட வீடு கூட ஒரே ஏரியா தான். அப்போ இந்த பையன் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து இவர்கிட்ட தான் டியூஷனுக்கு வரான். சோ அப்ப அந்த சாருக்கு வந்து இந்த பையனை தெரியணும்னா இவன் ஏன் இவ்வளவு வித்தியாசமா பிஹேவ் பண்றான், இவனை நம்மளுக்கு தெரியுமா, இவன் ஏன் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேம்பிங்ல இருந்து வந்து ஒரு 2 வாரம் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்தது. போக 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 அவனோட பிஹேவியர் ஃபுல்லா மோசமாயிருச்சு. எப்படின்னா அப்புறம் மேக்கப்லாம் போட ஆரம்பிச்சிட்டான் ஸ்கூல்ல. வீட்டுல இருந்து வரப்போ நார்மலா இருப்பான். ஸ்கூலுக்கு வந்துட்டு அவரோட ஸ்கூல் பேக்ல இந்த மாதிரி மேக்கப் ஜாமான்லாம் வச்சுட்டு வந்து அவர் மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப சாருக்கு இது சுத்தமா சரியில்லை, எங்கேயோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவனோட பேரண்ட்ஸை கான்டாக்ட் பண்ணியிருக்காரு. கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அப்ப அவங்க சொன்னாங்க, இல்லையே வீட்டுல நார்மலா தான் இருக்கான், பட் வந்து முன்ன மாதிரி பேசுறது இல்ல, அவன் வந்து ரொம்ப அமைதியாயிட்டான், ஏன்னு தெரியல. ஆனா முன்ன மாதிரி அவனுக்கு கோவம் கூட வர்றது இல்ல அப்படின்ட்டு. ஏன்னா அவனுக்கு முன்ன வந்து கோவம் பிரச்சனை ரொம்ப இருக்கும் அப்படின்னு சொன்னானே சார் வந்து எல்லா கதையும் சொல்லிட்டாரு பேரண்ட்ஸ் கிட்ட. இந்த மாதிரி ஸ்கூல் நடக்குது அப்படி இப்படின்ட்டுன்னு. சார் சொன்னாரு, எனக்கு இது இன்னமும் சரியா படல, நீங்க வந்து எங்கேயாச்சும் போய் பாருங்க, இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு பாருங்க. ஏன்னா இது வந்து அவன் இல்ல. ஏன்னா அந்த சார் வந்து ஒரு தடவை அந்த பையன் கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. நீ ஏன் இந்த மாதிரிலாம் செய்யற, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு. அவர் அந்த மாதிரி கேட்டோன்னே அந்த பையன் வந்து அந்த சார் அப்படி முறைச்சிருக்கான். அவர் சொல்றாரு, நார்மலா ஒரு பையனால அந்த மாதிரி முறைக்க முடியாது, ஏன்னா அவனோட அந்த லுக்கு வந்து அவ்வளவு அகோரமா இருந்துச்சு அப்படின்ட்டுன்னு. அவரே பயந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவர் அந்த பேரண்ட்ஸை கான்டாக்ட் பண்ணது. இப்ப இவங்களும் சரின்னு சொல்லிட்டு நார்மலா அந்த பையனை ஸ்கூல்ல இருந்து வந்து ஏத்துற மாதிரி அவங்க அம்மா அப்பா 2 பேரும் வந்து அவனை பிக்கப் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா கோயிலுக்கு போயிட்டாங்க. கோயிலுக்கு போனோடனே அவங்க அடிக்கடி போற கோயில் தான் அது. சோ அந்த கோயிலுக்கு போனோடனே அங்க ஒரு ஒரு பூசாரி சாமியார் மாதிரி இருப்பாரு. அவர் வந்துட்டு எப்படின்னா ஜோசியம் அதெல்லாம் பார்த்து சொல்லுவாரு. பட் அட் த சேம் டைம் இந்த மாதிரி பிரச்சனைனா அவருக்கு அவருக்கு தெரியும்ல, அவருக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி பிரச்சனைனா அவருக்கு தெரிஞ்சிடும். அந்த பையனை பார்த்தோன்னே அவர் சொல்லிட்டாரு, இது வந்து இவனே வேலை கொடுத்து வேணையா வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்ட்டுன்னு. என்ன கதை ஆச்சுன்னா, அவன் அந்த கேம்பிங் அந்த காட்டுக்குள்ளார இருந்தால அப்ப வந்து இது வந்து அந்த பையனே கதை சொல்றான் அந்த கேர்ள் வாய்ஸ்ல. அவரு கேட்டாரு, இந்த மாதிரி நீ ஏன் அந்த பையன் உடம்புல இருக்கன்னு கேட்டாரு அந்த பையன் கிட்ட. அந்த பையன் பேசல, அந்த பையன் உடம்புல இருக்கிற உருவம் பேசுனுச்சு. யாருன்னா இப்ப இவன் வந்து அந்த மாதிரி சவால் விட்டுருக்கான், நீ உண்மையாலே இருந்தா என் கண்ணு முன்னுக்கு வந்து நில்லு, உன் உருவத்தை நான் பார்க்கணும், நான் பார்த்துட்டு வந்து எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லணும், இப்படி ஒரு விஷயமே இல்ல, பேயின்னு ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தி கத்தி வெடைச்சிருக்கான். வெடைச்சி சிரிச்சு சவால் விட்டுருக்கான். அப்ப அந்த இடத்துல இருந்த மோகினி வந்து இவன் இந்த மாதிரி பேச பேச இவனே வந்து இன்வைட் பண்ணிக்கிட்டு தானே இருக்கான், இங்க வா இங்க வான்ட்டுன்னு. சோ நேரா வந்து அவன் உடம்புல பூந்துருச்சு. அதோட பூந்த நோக்கம் என்னன்னா, இவன் வந்து பேய் இல்ல இல்லன்னு சொல்றான் தானே, அதை இருக்குன்னு காட்டுறதுதான் அதோட நோக்கம்னு சொல்லிட்டு தான் அந்த சாமியார் கிட்ட இந்த பேய் வந்து கதை சொல்லியிருக்கு. கதை சொன்னிச்சு மீன்ஸ் அவர் கேட்டதுக்கு அது பதில் சொல்லியிருக்கு. இனிமே இவனுக்கு தெரியும் உண்மையாலே பேய் இருக்கா இல்லையான்ட்டுன்னு. நான் வந்து இதை இடத்த விட்டு போக மாட்டேன், இவன் உடம்ப விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அது சொல்லியிருக்கு. அவன் வந்து சின்ன பையன் தெரியாம பேசிட்டான், நீ வந்து அவனை மன்னிச்சிரு அப்படின்ட்டுன்னு. அப்ப அது சொன்னிச்சான், சரி நான் மன்னிக்கணும்னா நான் எங்கே இருந்து வந்தனோ அங்கேயே போய் அவனை மன்னிப்பு கேட்க சொல்லு, முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டாதான் நான் இந்த இடத்த விட்டு போவேன்னு சொல்லிட்டு அதை அடிச்சு சொல்லிருக்கு. சரி வா போலான்னு சொல்லிட்டு அவரு அந்த பையன் அந்த பையனோட அம்மா அப்பா அந்த சார் எல்லாரும் வந்து, ஏன்னா அந்த சார் தான் போய் காமிச்சாரு எந்த இடம்ட்டுன்னு. சோ அவங்க அந்த இடத்துக்கு போற வரைக்கும் அந்த பையன் அமைதியாவே தான் வந்தானா. அவன் உடம்புல இருக்க அந்த மோகினி வந்து அறவே பேசல, அமைதியாவே தான் வந்துச்சு. அந்த இடத்துக்கு போனோம்னா அந்த பையனுக்கு வந்து சுயநலம் வந்துருச்சு. பட் ஸ்டில் வீக்கா தான் இருக்கான். ஒரு மாதிரியா இருந்தான்னு சொன்னல, அந்த மாதிரி தான் இருக்கான். முட்டிக்கால போட்டு கதறி கதறி அழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கான். என்னை மன்னிச்சிரு, நான் உணர்ந்துட்டேன், என்னை மன்னிச்சிரு என்னை மன்னிச்சிருன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அவன் அந்த மாதிரி மன்னிப்பு கேட்ட ஒரு 10-15 நிமிஷம் அந்த பையன் உட்காந்து அழுந்துகிட்டே தான் இருந்திருக்கான். சுத்தி யாரும் ஒண்ணுமே பேசல. அதுக்கப்புறம் அதுவே தானா அந்த பையனோட உடம்பு விட்டு போனோன்னா அந்த பையன் அங்கேயே வந்து மயக்கப்பட்டு விழுந்துட்டான். விழுந்ததோட அவனை எழுப்பி அவனை தட்டி சுயநலவு வந்துருச்சான்னு சொல்லி பாக்குறப்போ அதுக்கப்புறம் அந்த பையனை பார்த்தாலே தெரிஞ்சுச்சு அவன் நார்மல் ஆயிட்டான். ஏன்னா அவன் பேசுற விதத்தை வச்சு பார்த்து சொன்னாங்களா. அப்ப அந்த பையன் சொன்னானா, இந்த 2 வாரம் அந்த மோகினி அவன் உடம்புல இருந்த வரைக்கும் அவனுக்கு எப்படி ஃபீல் ஆகுனுச்சுன்னா, அவன் அந்த உடம்புலதான் இருக்கான். பட் வந்து அவன் உடம்பு அவனோட கண்ட்ரோல்ல இல்ல, வேற ஒரு விஷயம் வந்து அவன் உடம்ப கண்ட்ரோல் பண்ணுது. இவன் வந்து ஒரு
மூலையில மாட்டிக்கிட்டேன். என் உடம்புலயே நான் மாட்டிக்கிட்ட ஃபீலிங் எனக்கு அந்த மாரி இருந்துச்சு எனக்கு அந்த 2 வாரம். என் வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன். இதுக்கப்புறம் நானு மறந்து கூட பேய் இல்லன்னு சொல்ல மாட்டேன். நம்ம வேலைய பார்த்துக்கிட்டு மத்ததுக்கு மரியாதை குடுத்து இருந்தா, மத்த எந்த ஒரு விஷயமும் வந்து நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. நானா போய் இந்த மாரி தேவையில்லாம பேசி தான் எனக்கு பட்டுச்சு. அதனால இனிமேப்பட்டு நான் இந்த மாரி தவற பண்ணவே மாட்டேன். யாரும் பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த கதைய வந்து அவர் ஷேர் பண்ணாரு.